ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை ரூபாய் 7200க்கு விற்பதால் அவருக்கு 10% நட்டம் ஏற்படுகிறது. அதன் அடக்கவிலை என்று ஷார்ட்டா எழுதி சரிங்களா. ஆன்சர் கொடுத்துருக்காங்க. டெட்ல 2022 கேட்கப்பட்ட கொஸ்டின் சரிங்களா. நம்ம வேகமா செய்வோம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு பொருளை வந்து 7200 ரூபாய்க்கு வித்துருக்காரு, அவருக்கு வந்து 10% நட்டம் ஏற்படுகிறது, அடக்கவிலை கேட்கிறாங்க. நம்ம வந்து இதை வந்து சீக்கிரமா போடுவோம். இது வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 15 வீடியோஸ் வந்து பர்சன்டேஜ் ரிலேட்டடா நாங்கள் போட்டிருக்கோம் சரிங்களா. அதில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டக்குன்னு போட்டிருக்கோம். இப்போ அதில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லி கொடுத்துருக்கோம், கொஞ்சம் இதில் வந்து ஸ்பீடாக இருக்கும் சரிங்களா. இப்போ நம்மளுக்கு அடக்க விலை வேணும் அப்படின்னா சரிங்களா, அடக்க விலையில வந்து 10% நட்டம் சரிங்களா. அப்ப அடக்க விலை எக்ஸ்ன்னு பேர் கொடுத்துருவோம் சரிங்களா. அதில் அடக்க விலை எக்ஸ் அப்படின்னா எழுதல சரி. அப்ப எக்ஸில் 10% சரிங்களா. நட்டம் வரும் ஷார்ட் ஆகுங்க. நட்டம் வந்து எக்ஸில் 10% சரிங்களா. அப்ப எக்ஸையும் 10% பெருக்கணும். 10 பெருக்கல் 1/100 சரிங்களா. 0க்கு 0 அடிச்சிடும் சரிங்களா. அப்ப இங்க இருக்குது 1, இங்க இருக்குது எக்ஸ், எக்ஸையும் 1 பெருக்கணும் எக்ஸ், கீழே இருக்குது 10 சரிங்களா. இதான் வந்து ஒரு நட்டம் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து நட்டத்துக்கான ஃபார்முலா சரிங்களா. நட்டத்துக்கான ஃபார்முலால அடக்க விலைக்கான ஃபார்முலா சரிங்களா. இப்போ அடக்க விலை எல்லாம் ஷார்ட் ஆகுது சரிங்களா. உடனே நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, அடக்க விலை ஃபார்முலா சொல்லி கொடுத்து போய் பாருங்க. அடக்க விலை எழுத உடனே என்ன பண்ணணும், விற்ற விலை எழுதணும் சரிங்களா. சரி, இங்க வந்து நட்டம் தான் ஷார்ட் ஆகுற நட்டம்னு. சரி, இங்க வந்து மைனஸ் வருமா பிளஸ் வருமா சரிங்களா. அடக்க விலை அப்படிங்கும் போது நமக்கு அடக்க விலையில இருந்து ஒரு பொருளை நம்ம விற்கும் போது நமக்கு நட்டம் ஏற்பட்டுச்சு. அந்த நட்டம் ஏற்பட்ட அமௌண்ட் திருப்பி வந்ததான் நம்ம அடக்க விலைக்கு வந்து அடக்க விலைக்கு சரிசமமா இருக்கும் சரிங்களா. அதாவது நம்ம ஒரு பொருளை வித்துருக்கோம், நட்டம் ஏற்பட்டுச்சு, ஒரு பொருளை வாங்கி வித்துருக்கோம், நட்டம் ஏற்பட்டுச்சு. அந்த நட்டம் ஏற்பட்ட அமௌண்ட் திருப்பி வந்தாதான் நம்மளுக்கு அந்த அடக்க விலை ஆகும். அப்ப நட்டம் நமக்கு வேணும். அப்ப பிளஸ் நட்டம் இங்க சரிங்களா. அடக்க விலைக்கு என்ன பேர் கொடுத்துருக்கோம், எக்ஸ்ன்னு பேர் கொடுத்துருக்கோம். விற்ற விலை எவ்வளோ 7200 பிளஸ் நட்டம் எவ்வளோ x/10 சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த x/10 பிளஸ்ல இருக்கக்கூடிய x/10 இந்த சைடு கொண்டு வரேன், இந்த சைடு கொண்டு வரேன். x மைனஸ் அந்த சைடு வந்தா மைனஸ் வரும். x/10 ஈக்குவல் 7200 சரிங்களா. இப்போ வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம் சரிங்களா. 1 இங்க வச்சுக்கணும். x ஐ மொத்தம் பெருக்கணும்னா 10x மைனஸ் இதை பெருக்கியாச்சு. அடுத்து 1 ஐ x ஐ பெருக்கணும்னா x, அடுத்து 1 ஐ 10 ஐ பெருக்கணும்னா 10 ஈக்குவல் டு 7200 சரிங்களா. இப்போ 10x ல இருந்து ஒரு x போச்சுனா 9x, கீழ 10 தான் இருக்கு, ஈக்குவல் 7200 சரிங்களா. சரிங்களா. 9 திருப்பி நான் எழுதிக்கிறேன். 9x ஈக்குவல் 7200. இந்த 10 அந்த சைடு போய் பெருக்கணும் தொகுதியில சரிங்களா. இப்போ வந்து இந்த 9 வந்து இங்க கொண்டு வச்சு அடிக்கலாம், டைரக்டா இங்க எழுதி வச்சுக்கலாம். 1 9 9 8 9 72 சரிங்களா. அப்ப இந்த 0 சேர்க்கணும். அடுத்து 800ஐயும் 10ஐயும் பெருக்கணும்னா 8000. அப்ப x அடக்க விலைக்கு பேரு x, அடக்க விலை தான் கேட்கறாங்க. ஆன்சர் எங்க இருக்கு, டி 8000 சரிங்களா. ரைட். இப்போ டைரக்டா போடணும். இப்போ மாற்று வழியில நம்ம யோசிப்போம் சரிங்களா. இப்போ என்ன இங்க கொடுத்துருக்கா, அடக்க விலை கேட்க சொல்லிருக்காங்க, அடக்க சொல்லி கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. கீழே அடக்க விலை தான் எழுதிருக்காங்க சரிங்களா. ஆன்சர் 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. எந்த அடக்க விலை ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், இந்த அடக்க விலையில 10% நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சு அந்த அடக்க விலையை கழிச்சோம்னா அதனை நட்டம் அந்த 7200 ரூபாய் வரணும் சரிங்களா. அதாவது ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா நடந்து ஏ எடுத்துக்கணும் சரிங்களா. இந்த ஏ எடுத்துக்கிட்டு ஏங்கிறது 7920 ரூபாய். இதுல வந்து 10% சரிங்களா. எவ்வளவு பார்க்கணும், இந்த 0 இந்த 0 அடிக்கணும், இந்த 0 இந்த 0 அடிக்கணும் சரிங்களா. மிச்சம் 10%ங்கிறது 792. இந்த 792 7920 கழிக்கணும் 792. இப்போ சரிங்களா, இங்க வந்து 0 இருக்குன்னு வச்சுக்கணும். ஏன்னா கடவுள் என்ன வரும் 10, 10ல 2 போச்சுன்னா என்ன வரும் 8 சரிங்களா. நமக்கு இங்க வரக்கூடியது விற்ற விலை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க வர கண்டுபிடிக்க கூடியது கழிச்சா விலை தான் விற்ற விலையை கண்டுபிடிக்கும் சரிங்களா. இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு 8, விற்ற விலையா ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன, லாஸ்ட் நம்பர், இந்த லாஸ்ட் நம்பர் என்ன வரும் நம்மளுக்கு, அதாவது அங்கேயும் வரணும் சொல்றேன், அங்கேயும் வந்து 0, இங்க 8 இருக்கு. அப்ப இது ஆன்சர் கிடையாது சரிங்களா. நெக்ஸ்ட் 8200ல 10%, இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 820 சரிங்களா. இந்த 8200ல 820 கழிக்கணும். மறுபடியும் இங்க 0 0 ஓகே ஓகே ரைட் ஓகே. அடுத்து இங்க கிராமம் 0 இருக்கு. அடுத்து இங்க கிராமம்னா 10, 10ல 2 போச்சுன்னா 8. ரெண்டாவது நம்பர் என்ன வரும் நம்மளுக்கு 0 வரும். இங்க என்ன இருக்கு 8. அப்ப இதுவும் கிடையாது சரிங்களா. அடுத்து இந்த ஆன்சர் ட்ரை பண்ணுவோம். 8480 10%. இந்த 0 இந்த 0 அடிச்சோம்னா இந்த 0 இந்த 0 அடிச்சோம் சரிங்களா. அப்ப இருக்கிறது வந்து 848. இந்த 8480ல
848 கழிக்கணும். இங்க மறுபடியும் என்ன வருது 2 வருது. 10ல 8 போச்சுன்னா 2 வருது. இங்க உங்களுக்கு லாஸ்ட் நம்பர் 0 2 வரக்கூடாது. அப்ப இதுவும் ஆன்சர் கிடையாது. சரி அப்ப 8000 எடுத்து செய்வோம். 8000ல 10%. இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 சரிங்களா? அப்ப 800. 8000ல இருந்து 800 கழிக்கலாம். 0 0 இங்க கணம் 10 10ல 8 போச்சுன்னா 2 இங்க கணம் கொடுத்தனால 7 7200. அப்ப 7200 சரிங்களா? இப்படியும் நம்ம என்ன பண்ணலாம் ட்ரை பண்ணலாம். எந்த ஆன்சர்ல 10% கண்டுபிடிச்சு அதிலே கழிச்சோம்னா அதுதான் விற்றது சரிங்களா? ஏன்னா நட்டம் லாபமா இருந்தா அந்த அமௌண்ட் அதை கூட்டிக்கணும். அடக்க விலை ஒருவேளை அதுக்கு லாபம் ஏற்பட்டுருச்சுன்னு கணக்கில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 10% கண்டுபிடிச்சு அந்த அடக்க விலையோட கூட்டினோம்னா என்ன வந்து விற்ற விலை கொடுத்துருங்களோ அது வரணும். நட்டம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த அடக்க விலையில 10% கண்டுபிடிச்சு அந்த அடக்க விலையில கழிச்சோம் அப்படின்னா என்ன விற்ற விலை கொடுத்துருவாங்களோ அது வருது அதான் ஆன்சர் சரிங்களா? குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்ன? இந்த கொஸ்டின் வந்து குரூப் 4ல 2024ல கேட்கப்பட்ட கொஸ்டின். ஒருத்தர் வந்து ஒரு ரெயின் கோட் வாங்குறாரு ஒரு பொருளோட குறித்த விலை சரிங்களா? குறித்த விலையில 20% தள்ளுபடி கொடுக்குறாங்க. அந்த 20% எவ்வளவு அப்படின்னா 25 ரூபா அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா? 20% அப்படிங்கிறது 25 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா அதனுடைய அசல் விலை அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க? அடக்க விலையில 20% அப்படிங்கிறது 25 ரூபா சரிங்களா? அப்ப அடக்க விலைக்கு வந்து எக்ஸ் எப்பயுமே வச்சுக்கோ அது மாதிரி. அப்ப எக்ஸில் 20% அப்படிங்கிறது 25 ரூபாய். எக்ஸ்ல 20% அப்படிங்கிறது 25 ரூபாய் சரியாப்பா? எக்ஸ் பெருக்கல் 20/100 அப்படின்னு போடுங்க சரிங்களா? அப்ப 4 20 5 20 100 ஈக்குவல் 25. அப்போ எக்ஸ் பை கீழே என்ன இருக்கு 5 தான் இருக்கு. எக்ஸையும் 1 பெருக்கணும் எக்ஸ் கீழே வந்து 5 தான் இருக்கு. அப்போ இங்க 25. அப்ப இந்த 5 அந்த சைடு போய் பிரிக்கணும். 25ஓட 5 பிரிச்சுன்னா 5 25 125. அப்போ அடக்க விலை தான் அடக்க விலையில தானே 20% போடுவோம். அப்ப அடக்க விலை எக்ஸ்ங்கிறது 125. இங்க ஆன்சர் இருக்கு ஏ 125 ரூபாய். இதான் ஆன்சர் சரிங்களா? நெட்ல சாரி குரூப் 4ல 2024 கேட்ட கொஸ்டின் ஆன்சர் வந்து 125. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அடுத்த வேரியபிள் எப்படி யோசிக்கணும்? ஆன்சர் வச்சு அடக்க விலையில 20% 25 ரூபா அப்படின்னு சொல்லிருக்காங்க. கீழே கொடுத்துருக்கலாம் அசல் விலை அதான் அடக்க விலை. எந்த அடக்க விலையில 20% பார்த்தா 25 ரூபா வருதுன்னு பார்க்கணும். இதான் ஆன்சர் கண்டுபிடிச்சோம் சரி. இதுல பார்ப்போம் 250 ரூபாயில 20% இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 அடிச்சுக்கணும் சரிங்களா? இங்க பாருங்க இங்க 2 25 இருக்கு இங்க 2 இருக்கு. 2 25 பெருக்கணும் அப்படின்னா 50 சரிங்களா? அப்ப வந்து தள்ளுபடி அப்படிங்கிறது 50 ரூபா. தள்ளுபடி உங்களுக்கு எவ்வளவு 25 ரூபா. அப்ப இது ஆன்சர் கிடையாது. அடுத்து 170 ரூபாய் எடுத்துக்கணும். 175 20% சரிங்களா? இப்போ 1 20 20 5 20 100 1 5 5 17ல 3 5 15 மிச்சம் 2 இருக்கு 5 குறைச்சோம்னா 25 5 25. அப்போ 175 ரூபாயில 20% 35 ரூபாய் தள்ளுபடி. தள்ளுபடி அமௌண்ட் நம்மளுக்கு 25 ரூபாய் தான். 35 ரூபாய் கிடையாது இதுவும் கிடையாது. அடுத்து 150 ரூபாயில 20% 20%னாவே நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்? 1/5 தான் கிடைக்கும் சரிங்களா? அப்போ 1 5 5 3 5 15 இந்த 0 சேர்த்துக்கிறோம் சரிங்களா? 30. அப்ப 150 ரூபாயில 20% 30 ரூபாய் தள்ளுபடி அது கிடையாது. அப்போ அடுத்து பார்க்கணும் 125 ரூபாய். அந்த 125 ரூபாயில 20%ங்கிறது 1/5 தான் சரிங்களா? 1 5 5 இங்க வந்து 2 10 மிச்சம் 2 இங்க சேர்த்தோம்னா 5 3 25 5 25. அப்ப 25 ரூபாய் 125 ரூபாய் 5%ங்கிறது 20 ரூபாய். இதான் ஆன்சர் தள்ளுபடி அமௌண்ட் சரிங்களா?